ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சாறு. இஞ்சி சாறு குடிப்பதனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் இருக்குது, அது எப்படி குடிக்கிறது, அது குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மை கிடைக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இஞ்சி பொதுவாகவே நம்ம உடம்புல உள்ள சளி பிரச்சனையை நீக்கிறதுக்கு உதவுது. அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் இஞ்சி சாறு சாப்பிட்றதுனால உடம்புல உள்ள கழிவெல்லாம் நீக்க பயன்படுகிறது. நம்ம இஞ்சி சாறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்துருவோம். This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app. அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. நம்மளுக்கு சரி, நம்மளுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ பொதுவாக எல்லாருமே நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் அதிகமாகவே பண்ணுறோம். மித்த ஆன்லைன் ஷாப்பிங்கை விட நம்மளுக்கு பைமோட் ஷாப்பிங்கில் பொருட்கள் ரொம்ப குவாலிட்டியாகவும் தரமாகவும் நல்லா கிடைக்குது. நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்குது. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் நம்ம வாங்கிக்கிடலாம். பொருட்கள் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது, நல்லா தரமாகவும் இருக்குது. நம்மளும் சரி, நம்மளுடைய பக்கத்தில் உள்ளவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். பைமோட்டில் பொருட்கள் ரொம்ப நல்ல ஒரு தரமாக இருக்குது. ஆனால் பைமோட்டில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஞ்சினால் என்ன பயன் கிடைக்குது, இஞ்சி சாறு குடிப்பதனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஞ்சி சாறு குடிப்பதனால உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக இருக்கும். அதனால் பசி உணர்வு குடிக்கிறதுனால பசியோட உணர்வை அதிகரிக்கும். இஞ்சி டீ குடிப்பதனால என்ன செய்யுமா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியே வலுவாக்குது. அதுக்கப்புறம் உணவில் நம்ம இஞ்சி சேர்த்துக்கொள்வதனால மூட்டு வலியுமே குறைக்கும். நம்ம அதிகமாகவே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துமே நம்ம பிரியாணி சமைக்கிறது, அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம வீட்டில் கறி சமைக்கிற எல்லாத்துக்குமே இஞ்சி உபயோகிப்போம். அப்படி உபயோகிக்கிறதுனால உடம்புல உள்ள நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருது. ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு கூட நல்ல நிவாரணம் கிடைக்குது. இஞ்சி இரத்த நாளங்களில் விரிவடையும் செய்ய ஆற்றல் பெற்றது. இதனால் இரத்த கொதிப்பை கூட குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு இஞ்சி ரொம்ப உதவுகிறது. இஞ்சியை நம்ம நார்மலாகவே உணவில் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி சேர்த்துக்கொள்வதனால உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம பெற முடியும். அது மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், அப்புறம் குழந்தை பெற்றவங்களாக இருக்கட்டும், அதை நம்ம குழந்தை பெற்றதுக்கப்புறம் இஞ்சி சாறை தினமும் காலையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தோம்னா உடம்புல இருக்கிற கழிவு எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும். நம்ம உடல் ஒரு ஆரோக்கியத்தை புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சி.